ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் முழுக்க முழுக்க தமிழ் ஆகமப்படி உருவாகும் பிரம்மாண்ட முருகசிவ ஆலயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் தமிழ் ஆகம முறைப்படி சித்தாந்த செந்தமிழ் முருக சிவன் கோவில் அமைய உள்ளது. முழுக்க முழுக்க தமிழ் மந்திரங்கள், திருமுறைகள் மற்றும் திருமந்திர முறைப்படி இந்த கோவிலில் வழிபாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிவனும் முருகனும் ஒன்றே என்ற போகர் சித்தரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவிலிலுமே மூலவர் திருமேனி சிவலிங்க ஆவுடையார் மீது முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அமைக்கப்பட உள்ளது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ ஆலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றின் ஆகம கட்டிட கலையும் சரி, அங்கு நடைபெறும் பூஜைகள் வழிபாடுகளும் சரி வடமொழியிலேயே அமைந்துள்ளன. இதனால் தமிழ் கடவுளுக்கு முற்றிலும் தமிழ் ஆகம சித்தாந்தங்கள், பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு ஆலயத்தை சென்னையின் முக்கிய பகுதியில் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ் வழிபாட்டு பந்ததியை கொண்டு ஆயிரக்கணக்கான தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்கியவர். தமிழ் ஆகம பந்ததியை கொண்டு உலகளவில் 1770 திருக்குட நன்னீராட்டுக்கள், 8000 திருமுறை தமிழ் திருமணங்களை நடத்தி வைத்த பெருமையை பெற்றவரும், 142 நூல்களை எழுதி வெளியிட்டு பல பட்டங்களையும் பெற்ற செந்தமிழ் வேள்வி சதுரர் முதுமுனைவர் மு.பெ. சத்தியவேல் முருகனார் என்பவரின் சித்தாந்த செந்தமிழ் கோவில் அறக்கட்டளை சார்பில் சித்தாந்த செந்தமிழ் முருக சிவன் கோவில் என்ற பெயரில் இந்த புதிய கோவில் அமைக்கப்பட உள்ளது. சிவனும் முருகனும் ஒன்றே என்ற கருத்துப்படி போகர் சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் வெற்றி வேலப்பர் என்ற பெயரில் ஆவுடையார் மேல் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் இருக்கும் சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தார். இது வேறு எங்குமே காண முடியாத அரிய தோற்றமாகும். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு போகர் சித்தரால் எழுதப்பட்ட சிவனும் முருகனும் ஒன்றே என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் சிவலிங்க ஆவுடையார் மேல் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் இருக்கும் திருக்கோலத்தில் இந்த முருகன் சிவ ஆலயத்தின் மூலவர் அமைக்கப்பட உள்ளார். ஏறத்தாழ 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழக கோவில்களில் தமிழ் மொழியிலேயே வழிபாடுகள் நடைபெற்று வந்ததற்கான கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. திருமுறைகளிலுமே இதற்கான சான்றுகள் உள்ளன. இவற்றை மீண்டும் மீட்டெடுக்கும் முயற்சியாக தமிழ் வேதம் எனப்படும் 12 திருமுறைகளின்படியும் தமிழ் ஆகமம் எனப்படும் திருமுறைகளில் ஒன்றான திருமந்திரத்தின்படியும் இந்த கோவிலில் சடங்குகளும் வழிபாடுகளும் செந்தமிழில் மந்திரங்களும் உரிய பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களால் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் கட்டிடக்கலை, தினசரி பூஜைகள், சிறப்பு பூஜை சடங்குகள், கோபுரங்கள், சிற்பங்கள் என ஒவ்வொரு அங்குலத்திலுமே தமிழ் சித்தாந்தங்கள் நிறைந்திருக்கும் வகையில் இந்த கோவில் அமைக்கப்பட உள்ளது. சுமார் 3 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ள இந்த கோவிலில் கருவறையில் ஆவுடையார் மேல் நின்ற கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் இருப்பது தனிச்சிறப்பாகும். இதோடு முருகன் அடியார்கள் 77 பேர், சிவனடியார்கள் 63 பேர், தமிழ்ச்சங்க புலவர்கள் 49 பேர், சங்க இலக்கிய நூல்களான 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு, அகத்தியர், திருவள்ளுவர், சேக்கிலார், தொல்காப்பியர், ராஜராஜ சோழன் உள்ளிட்டோருக்குமே சிலைகள் அமைக்கப்பட உள்ளது. தமிழகம், இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ்களுமே எளிதில் வந்து செல்லும் வகையில் சென்னையின் முக்கிய மையத்தில் இந்த கோவில் அமைக்கப்பட உள்ளது. தமிழர்களுக்கான ஆன்மீக மையமாக சித்தாந்த செந்தமிழ் முருகசிவ கோவில் அமைக்கப்பட உள்ளது. தமிழ் மரபுப்படி முருகப்பெருமானின் வழிபாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த கோவில் அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.